ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை என்றைக்காவது நீ கவனித்தது உண்டா? அப்படி கவனித்திருந்தால் அவற்றை முதலில் பட்டியலிட்டுக்கொள். உன் முன்னர் முதலில் இருப்பது கோபம், எதிர்பார்ப்பு. இவைகளை முதலில் தகர்த்து எறி. உனக்கு எதிராக இருக்கும் விஷயங்களில் முதன்மையானது கோபம்தான். அடுத்தது எதிர்பார்ப்பு. மனம் என்பது காந்தம் போன்றது. அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பதுதான். அதனால் உனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனதை எப்போதும் உயர்நிலையான நேர்மறையான எண்ணங்களுக்கு செவிமடுத்துக்கொள். உனக்குள் உள்ள அனைத்தும் அம்மாதான் அம்மாதான் என்று நினை. உன்னுள்ளம் வேறு பாதைக்கு தடம் புரளாது. சக்கரத்தின் நிலை போன்றுதான் வாழ்க்கையும். அதனை வழிநடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போன்று ஓடும். இல்லையென்றால் தரிகெட்டு விடும். வாழ்க்கையும் அப்படித்தான். உனக்குள் நீ பயப்படுகின்ற பயமும் நடுக்கமும் எதற்காக? இது சரியாய் வருமா, நடக்குமா, நடக்காதா, தவறாக எண்ணி விடுவோமா என்று எண்ணுதல் வர வர உன்னை நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய். நீ எனது பிள்ளை. அம்மா என்றும் உன்னுடன் இருப்பேன். நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன் மனதிற்கு இது சரி என்று பட்டதை அம்மாவிடம் தெரிவித்துவிட்டு அதற்கான படிகளை எடுத்து வை. துணிந்து எடுத்து வை. அதை நடத்தி கொடுப்பது எனது கடமை, எனது பொறுப்பும் கூட. என் பிள்ளைகளின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம். உனக்கு நீ கேட்டதை, நீ விரும்பியதை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் அம்மா உன்னுடன் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. பொறுமையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நீ நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். அம்மா உன்னுடன் என்றும் அதற்கு துணை இருப்பேன். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா. மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.